அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜோதிட நுணுக்கத்தை உங்களுக்கு எடுத்து பகர இருக்கின்றேன். ஆடும் சிதம்பரம் 51 அட்சரங்கள் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் நம்மிடம் இருக்கும் 12 கட்டத்தை எவ்வாறு பார்ப்பது என்பதை இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு பகிர்கின்றேன். ஒரு ஜோதிடர் கிழக்கு முகமாக பார்க்கும் பொழுது 12 கட்டங்களும், தெற்கு முகமாக பார்க்கும் பொழுது 13 கட்டங்களும், மேற்கு முகமாக பார்க்கும் பொழுது 16 கட்டங்களும், வடக்கு முகமாக பார்க்கும்போது 10 கட்டங்களும், மொத்தம் 51 கட்டங்கள் வரும். இதை இந்த 12 கட்டங்களில் எவ்வாறு எடுத்து நாம் கையாள்வது என்பதை இந்த ஜோதிட நுணுக்கமாகும். வரும் லக்னத்திற்கு கிழக்கு பக்கம் பார்த்து அமர்ந்துள்ள ஜோதிடர் வரும் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தை லக்னமாக பாவித்து அவருக்கு எடுத்து விடை பகிர்ந்தீர்கள் என்றால் அதில் சிறிதும் குறை இருக்காது. அதவே அவருடைய லக்னமாக வைத்து பார்க்க வேண்டும். தெற்கு முகமாக அமைந்துள்ள ஜோதிடர் லக்னத்திற்கு 13வது கட்டம் என்பது லக்னமாக வைத்து பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு உள்ள தோஷங்களை எடுத்து தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் மேற்கு முகமாக பார்த்து அமர்ந்துள்ள ஜோதிடர்கள் 16 கட்டங்கள் என்பது லக்னத்திலிருந்து 16 கட்டங்கள் எண்ணும்போது 4ஆம் இடம் சுகஸ்தானம் வரும். அதை லக்னமாக வைத்து பார்க்கும் பொழுது அவருடைய சுகங்களை எடுத்து சொல்லலாம். அதுபோல் வடக்கு முகமாக அமைந்துள்ள ஜோதிடர் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை வைத்து லக்னமாக பாவித்து வரும் நபருக்கு சொல்லும்போது அந்த ஜாதகனுடைய கர்ம வினைகள், கர்ம வியாபகங்களை பற்றி தெரிந்து அறிந்து சொல்லலாம். இவ்வாறு தான் ஜோதிடத்தில் 51 கட்டங்களை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் முன்னோர்கள் என்பதை இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு பகிர்கிறேன். இந்த கட்டங்கள் எங்கு இருக்கிறது என்று யாரும் அறிந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால் இருக்க புது மண்டபத்தில் கிழக்கு பக்கம் 12 கட்டங்கள் உண்டு. பார்த்தீங்களா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12 கட்டங்கள் இருக்கும். மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 16 கட்டங்கள் இருக்கும். 12 என்பது ராசி கட்டங்கள், 16 என்பது திதி, 13 என்பது பிரதோஷ கட்டம், 10 என்பது கர்மகாண்டம் என்பதை அறிந்து நலமுடன் வாழ்வோம், வாழ்க வையகம் என்று கூறி உங்களிலிருந்து விடைபெறுகிற ஜோதிடர் பிரம்மஸ்ரீ